மே 13, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் நிறைவையும் அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord fill your life with joy and satisfaction and bless you. சங்கீதம் 16 அதிகாரம் 11 வசனம். Psalm chapter 16 verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையான ஆனந்தம் கர்த்தருடைய சந்நிதியில்தான் உள்ளது. உலகம் தரும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் தேவன் தரும் ஆனந்தம் நிரந்தரமானது. நீங்கள் அவருக்கு அருகில் வந்தால் உங்கள் வாழ்க்கை நிறைவாகும். அவர் உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார். You have made known to me the path of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. My dear brothers and sisters, true joy is found in the presence of the Lord. The happiness the world gives is temporary, but the joy God gives is eternal. When you draw near to Him, your life becomes complete. He will fill your heart with joy. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையை உமது ஆனந்தத்தால் நிரப்பும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு சுகத்தை அளித்தருளும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு சரியான துணையை அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பும். எங்கள் வாழ்க்கையில் உமது சந்நிதி எப்போதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.